அத்தை கிழவி வேற ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கு. இந்நேரத்துக்கு நாம ஆத்தா வீட்டுக்கு போறோம்னு சொன்னா சாமி மாரியாத்தா வந்த மாதிரி ஆடிவிடும் போல ஆடி. ஏத்தே ஏத்தே ஆ என்ன என்ன சொல்லு, ஏன் இழுக்கிற? ஏத்தே, வெய்ய காலம் தொடங்கிடுச்சு. பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல லீவெல்லாம் விட்டுட்டாங்க, பரிச்சை முடிஞ்சு. நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு 2 வாரம் தங்கிட்டு வரவா? என் அண்ணன் பசங்க கூட ஜாலியாக இருந்து ரொம்ப நாள் ஆகுதுத்தே. ஏண்டி பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டா நீ எதுக்குடி உன் ஆத்தா வீட்டுக்கு போற? நீ என்ன ஹாஸ்டல்லையே தங்கியிருக்கிற? பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டதும் ஆத்தா வீட்டுக்கு போறாளாம். அப்ப நீ போயிட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் யார்கிட்ட செய்வா? இத்த எங்கள் அண்ணன் பசங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க தே. அவங்க கூட போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரமத்த. அண்ணம்பிள்ளையோ குடிப்பிச்சு ஆட்டுக்குடியோ குடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு போ போய் சமையல் கட்டலாம் வேண்டிய வேலையை பாரு. என் ஆத்தா வீட்டுக்கு போகவே கூடாது. எப்போ பாரு இங்கே உட்காந்து இந்த கிழவிக்கு ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் போல. என்ன பண்ணு, ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சுன்னு வேற சொல்கிறேன். என் மவ வந்து ஒரு மாதம் போல் இங்கே தங்கிக்கிட்டு போவேன். அதுக்கு அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு, சரியா? ஒரு ரூமில் அவளுக்கு இடத்த ரெடி பண்ணி கொடு. நீயும் உன் புருஷனும் இந்த ஹாலில் வந்து படுத்துக்கோங்க.